வணக்கம். இது உங்கள் பிவி. அஸ்ட்ரோ ஜாதக கட்டத்தின் கிரகநிலை வைத்தான் உயர்வு, தாழ்வு எல்லாமே. ஜாதக கட்டத்துல 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம். இது எல்லாமே நன்மையானது தான், யோகமானது தான், நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான். பட் இருந்தும் தீமை நடக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னம், அந்த லக்னத்திற்கேற்ப கிரக அமைப்புகள் மற்றும் நடைமுறையில உள்ள தசாபுத்தி. பொதுவாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதிர்ஷ்டம் அப்படின்றது அது இஷ்டத்துக்கு வரும். அது இஷ்டத்துக்கு தான் வரும். அது எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த அதிர்ஷ்டமா இருந்தாலும் சரி, அல்லது துரதிர்ஷ்டமா இருந்தாலும் சரி, எல்லோரோட வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்யும். அது எல்லோரோட ஜாதக கட்டத்திலும் இருக்க தான் செய்யும். அது எப்பொழுது வேலை செய்யும் அப்படின்னா, அது நடைமுறையில் உள்ள தசாபுத்தி பொறுத்தான். ஒரு அதிர்ஷ்டத்தோட பிறந்த ஜாதகமா இருந்தாலும், இல்ல துரதிர்ஷ்டத்தோட பிறந்த ஜாதகமா இருந்தாலும், எல்லோ நேரமும் எல்லோருமே சந்தோஷத்துடன் இருப்பதும் இல்லை, கஷ்டத்துடன் வாழ்வதும் இல்லை. ஸோ ஒரு யோகம் குடுக்குது, இல்ல அவயோகம் செய்யப்போகுது அப்படின்றது, எப்ப செய்யும் அப்படின்றது நடைமுறையில் உள்ள தசாபுத்தி. ஸோ அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல என்னதான் கிரக அமைப்பு அடித்தளமா நன்றாக அமரப்பெற்றிருந்தா கூட, நடைமுறை நல்ல தசா புத்தியும் நிச்சயமா தேவை. அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம அத முழு பயன முழுமையா அனுபவிக்க முடியும். இல்ல சொற்பமான ஒரு நற்பலனையும், மிக அதிகமான மோசமான கெடுபலனையுமே அனுபவிக்கக்கூடும். சரிங்களா? சரி, இந்த வீடியோல என்ட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கோம். ஸோ ஸ்க்ரீன்ல ஜாதகம் வருது பாருங்க. அத வச்சு நம்ம பேசுவோம். இவர் பிறந்திருப்பது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சனி, கேது, 9ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், லக்னத்தில் ராகு. அட் பிரசன்ட் நடைமுறை குரு தசை ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்கு. இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம். சரி, இவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பொருளாதார நிலையா உயர்வு இல்ல, தொழில் சிறப்பா இல்ல, ஒரு இடத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி கம்பெனி மாறிட்டேன், இன்னும் நிலையான வேலையும் இல்ல, பொருளாதாரமும் வருமானமும் சிறப்பா இல்ல, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. என் வாழ்க்கை எப்படி, எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்ல ஒரு ஃபியூச்சர் growth இருக்குமா, நல்ல கோடிக்கணக்குல சம்பாதிக்கணும், நார்மலா எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கோடிக்கணக்குல சம்பாதிக்க முடியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற நிலை மாறுமா, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கு அப்படின்றது அவரோட கொஸ்டின். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடித்தளமா இந்த ஜாதத்தோட கிரக நிலை என்னன்னு பார்க்கணும். பேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஜாதத்து பேஸ்மெண்ட் உண்மையாவே நல்லா இருக்கு. கன்னி லக்னம். ஒரு வீட்டுக்கு எப்படி வந்து அந்த தூண், வீட்டு பில்லர்ன்னு சொல்றோம்ல, அது எவ்வளவு முக்கியமோ, அது ஜாதகத்துல கேந்திரம்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10. அந்த நான் 1, 4, 7 அந்த கேந்திரத்துல ஏதேனும் கிரகங்கள் நின்றாலே அந்த ஜாதகம் வலிமை பெறக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி இந்த லக்னத்து 4 கேந்திரம், 4 கேந்திரத்துலயுமே கிரகம் நிக்கும். லக்னத்துல ராகு நிப்பார், 4ல குரு நிப்பார், 7ல சனி நிப்பார், 10ல சூரியனும் புதனும் நிப்பாங்க. இதுல 4ல நிக்கக்கூடிய குரு ஆட்சியா இருப்பார், 7ல நிக்கக்கூடிய சனி திக்பலம் பெற்றிருப்பார், 10ல் இருக்கக்கூடிய கிரகம் புதன் ஆட்சியா இருப்பார், சூரியன் திக்பலமும் பெற்றிருப்பார், லக்னத்துல ராகு நிற்பார். அதே மாதிரி 4 கேந்திரத்திலும் 4 கிரகங்கள் வலிமை பெற்ற கிரகங்கள் இருப்பது அப்படின்றது சிறப்பு. ஃபர்ஸ்ட். அதாவது இது வலிமை பெற்ற கிரகம் இருக்கனால இது மிகப்பெரிய யோக ஜாதகம் சொல்லுவாங்க. இது இருந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். 1. 2வது லக்னாதிபதி வலிமை, லக்னம் வலிமை. லக்னத்துல ராகு நிற்பது பெரிய தோஷம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்படின்னு பார்த்தா ஜாதக கட்டத்துல நிறைய பேர் யோகமான ஜாதகத்துல ராகு இருக்கதான் செய்யும். ராகு, கேது, சனி, செவ்வாய் எல்லா கிரகமும் இருக்கதான் செய்யும். சில அது இருந்துட்டாலே அவயோகம், குரு சுக்கிரன் இருந்தா மட்டும்தான் யோகம், அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இருக்கிற கிரக நிலை அந்த லக்னத்து யார் என்று பார்த்துதான் அது உயர்வா தாழ்வா சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் லக்னாதிபதி எந்த இருக்கா, லக்னாதிபதி 10ல் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு, கூட புதனோட பின்னப்பட்டு இருப்பது மறு சிறப்பு. ஸோ நிபுண யோகம் பெற்று புதன் ஆட்சி பெற்று லக்னத்தில் 10ஆம் தசம கேந்திரத்தில் வலுத்து இருப்பது, அம்சத்தில் வர்க்கோத்தம நிலையில் இருப்பது, இது எல்லாமே யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. இதற்கு அடுத்த நிலை அடுத்ததுன்னு சொல்லணும்னா குருவின் பார்வை. ஒரு இயற்கை சுபர் லக்னாதிபதியை பார்வை செய்வது, லக்னத்தை பார்ப்பது சிறப்பு. இருந்தாலும் லக்னாதிபதி பார்வை பெரிய கெடுபலன் எடுக்க முடியாது. ஸோ லக்னாதிபதி முழு வலிமையா இருக்கார் ஃபர்ஸ்ட். 2வது லக்னம். லக்னத்துல ராகு நிற்கிறார், அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. சனி பார்க்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன். சனி பார்ப்பது சரியா தவறா? பொதுவா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னா, சனி வந்து அசுபர், சனி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். பட் அது பொது கணக்கு. ஒரு டிஃபரன்ஷியேட் தெரியணுன்றதுக்காக ஒரு சுபர், இவர் அசுபர் அப்படின்னு பிரிச்சாங்களே தவிர, எல்லா இடத்துலயும் சனி பார்த்தா கெடுத்துருவார், அப்ப எல்லா இடத்துலயும் குரு பார்த்தா யோகத்தை கொடுத்துருவார், ஆனா நிச்சயமா கொடுக்க மாட்டார். அதே மாதிரிதான் சனி, எல்லா இடத்துலயும் சனி பார்த்தா கெடுத்துருவாரா அப்படின்னா கெடுக்க மாட்டார். சனி இந்த லக்னத்துக்கு யார், கன்னி லக்னம் அப்படின்னு சொன்னா, கன்னி லக்னம் சனி நல்லோரா கெட்டோரா, ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் தான் எடுக்கணும். சனி கன்னி லக்னம் நல்லோர், 5 கூடிய பஞ்சமாதிபதி, திரிகோண அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பிளானட் தான்.
இருந்தாலும் அவரே 6க்குடைய அதிபதியா வருவார் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த சனி ஒரு நன்மை அளிக்கக்கூடிய கிரகமாக வரார். அவயோக தன்மை கிரகமும் பெற்ற நிலையில் அவர் லக்னத்தில் திக்பலம் பெற்று லக்னத்தை பார்வை செய்வது அப்படின்றது பெரும் கெடுபலனை செய்ய மாட்டார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது வந்து விருச்சிக லக்னமா இருந்து சனி லக்னத்தை பார்க்கிறார் அப்படின்னா அது தவறுன்னு வேணாம். ஏன்னா லக்னத்தை ஒரு மாரகாதிபதியா வருவார். அவயோகாதிபதியா வருவார். பட் இந்த இடத்துல அப்படி இல்ல. லக்னத்து பஞ்சமாதிபதியும் பெறுகிறார். பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ அப்ப அந்த சனி பகவான் திக்பலம் பெற்று லக்னத்தை பார்வை செய்வது அப்படின்றது ஒரு வகையில சிறந்த பெரிய கெடுபலன் அப்படின்றது எடுக்க வேண்டாம் அப்படின்றது என் பாயிண்ட். ஸோ லக்னம்ன்றது ஓரளவு ஓகே. லக்னாதிபதி நல்லா தான் இருக்கு. ஓகே. அடித்தளமா அதே மாரி இன்னொரு யோகாதிபதி லக்னத்துக்கு அப்படின்னு பேசுனா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 9ஆம் இடம் பாக்கிய திரிகோணத்துல ஆட்சி பெற்று அமர்ந்தது சிறப்பு. ஏன்னா லக்னத்து 9ஆம் அதிபதி 9ல் ஆட்சி பெற்று, 10ஆம் அதிபதி 10ல் ஆட்சி பெற்று அப்படி இருக்கிறது தர்மகர்ம அதிபதி அமைப்பு அப்படின்றது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொரு யோகாதிபதி பஞ்சமாதிபதி திக்பலத்தில் இருக்கிறார். அதுவும் நல்ல ஒரு சிறப்பு அம்சம் தான். ஸோ அடித்தளமா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வலிமை பெற்று தான் இருக்கிறது. எந்த கிரகமும் வலிமை இழக்கவில்லை. ஸோ பேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. அப்ப நடைமுறை உள்ள தசாபுத்தி இப்ப என்ன? குரு தசை. குரு தசை நன்மை செய்யுமா? குரு தசை லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று அவரே கேந்திராதிபதி தோஷம் பெறக்கூடியவர். அவரே கலஸ்தர ஸ்தானாதிபதி. அவரே பாதகாதிபதியா வரக்கூடியவர். இந்த லக்னத்துக்கு முதல் தர அவயோகாதிபதினா குரு தான். இந்த குரு பகவான் தான். அவரோட தசை நடக்குது நன்மை செய்யுமா? செய்யாதா? பொதுவாவே லக்கண அசுப கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா சிறப்பு இல்ல அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். அப்படி கிடையாது. லக்கண அசுப கிரகம் தசை நடத்தினாலும் நன்மையை தரும். அது மறைந்திருந்தால். கெட்ட கிரகம் கெட்டு இருந்தால் அது மிகப்பெரிய யோக ராஜ யோகத்தை கொடுக்கும். நிறைந்து நிற்க வேண்டிய கிரகங்கள் மறைந்து நின்றால் அது சொற்பமான பலனை கொடுக்கும். இதுதான் விஷயம். அப்ப இந்த லக்னத்துக்கு அவயோக தரம் மறைந்து நிற்க வேண்டிய கெட்ட தரம் கெட வேண்டிய கிரகம் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வலிமையா இருப்பது அப்படின்றது தவறு ஃபர்ஸ்ட். 2வது ஒரு தசாபுத்தி நடக்குதுன்னா 3 ஆங்கிள்ல பார்க்கணும். ஒண்ணு விதி, மதி, கெதி அப்படின்னு சொல்லுவோம். விதினா என்னன்னா லக்னம். மதினா என்னன்னா சந்திரனுக்கு இன்னொரு பேர் தான் மதி. ஸோ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 3வது கெதி. எந்த கிரகம் தசை நடக்குதோ அந்த தசை நடக்கக்கூடிய கிரகத்துக்கு யோக கிரகங்கள் தொடர்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல குரு தசை நடக்குதா லக்னத்துக்கு அவயோகாதிபதி நிறைந்து நிற்பது தவறு. ராசிப்படி பார்த்தாலும் ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே நிற்கிறார். இதுவும் சிறப்பில்லாத தன்மை தான். அப்ப ராசிப்படியும் சிறப்பா இல்ல, லக்னப்படியும் சிறப்பா இல்ல. எதி என்று சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த குருவுக்கு நட்பு கிரகம் அப்படின்னா சூரியன், செவ்வாய், சந்திரன் இந்த மாரி கிரகங்கள் தான். ஸோ அந்த சூரியனும் குருவும் சமமான பார்வை அப்படின்றது ஒரு வகையில சிறப்பு. செவ்வாய் 8ஆம் பார்வையா குருவை பார்ப்பது அப்படின்றதும் ஒரு வகையான சிறப்பு தான் இந்த இடத்துல. சனியும் 10ஆம் பார்வையா பார்த்திருப்பார். ஸோ ஆனா இந்த இடத்துல லக்கணம் சொல்லக்கூடிய விதிக்கும், மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் அந்த குரு கெட்டு இருப்பதனால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு யோக பலனை அவர் செய்யவே மாட்டார். மிக மிக சொற்பமான ஒரு பலனை மட்டும் தான் நற்பலனை மட்டும் தான் அவர் செய்வார். அந்த சொற்பமான பலன் கூட ஏன் செய்றார் அப்படின்னா, அந்த இடத்துல செவ்வாயும், சூரியனும் தொடர்பு இருக்கிறாங்க. அது மட்டும் இந்த இடத்துல இல்லன்ற பட்சத்துல, குரு தசை ஒண்ணுமே பண்ணாம நடுரோட்டுல இழுத்துட்டு வந்து விட்டுரும். பட் இந்த இடத்துல அப்படி விடாது. குரு தசை அப்படின்றது நெறைய கஷ்டங்கள குடுத்தாலும், பின்பு வரக்கூடிய குரு தசை பின் வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பினை தரக்கூடிய ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஸோ, அப்ப இந்த இடத்துல குரு தசை நன்மையை செய்யுமா? அப்படின்னா நிச்சயமா செய்யவே செய்யாது. குரு தசை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டிய சூழ்நிலை குடுக்க தான் செய்யும். குரு தசை குரு புத்தியா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய சனி புத்தியா இருக்கட்டும், புதன் புத்தியா இருக்கட்டும். இந்த புதன் புத்தி பாதிக்கு மேல் இருந்தா ஒரு வளர்ச்சிக்கான பாதை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் வரும். ஏன் வரும்னா, அடித்தளமா இந்த ஜாதகத்த கிரகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா லக்னாதிபதி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று, 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலம் பெற்று, ஸோ 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் வலுத்திருக்கு. அதே மாரி தனஸ்தானம் சொல்லக்கூடியது சுக்கிர பகவான். ஒரு கன்னி லக்னம் நல்ல பொருளாதார உயர்வு வரணும் அப்படின்னா, சுக்கிரனும் சந்திரனும் கன்னி லக்னங்கள் தொடர்பு பெற்று இருப்பது அப்படின்றது சிறப்பு. அப்படி இல்லன்னா சுக்கிரனும் சனியும் ஒண்ணு கூடி இருக்கிறது தொடர்பு இருந்தாலும் சிறப்பு தான். இந்த ஜாதகத்துல சுக்கிரனும் சந்திரனும் ஒண்ணு கூடி இருப்பது சிறப்பு. பிளஸ் சனியும் பார்வையில் இருப்பதும் ஒரு வகையில சிறப்பு தான். ஆனா அந்த இடத்துல செவ்வாய் தொடர்பு பெற்றது அப்படின்றது வரக்கூடிய அமைப்பை தாமதப்படுத்தவும், முட்டுக்கட்டை போடுவதற்கான அமைப்ப தான் அந்த இடத்துல குடுக்கவே செய்யும். சரிங்களா? ஸோ, அப்ப இந்த ஜாதகத்துக்கு என்னதான் அடித்தளம் நன்றாக அமரப்பட்டாலும் நடைமுறையில தசாபுத்தி குரு தசை சிறப்புன்னு குடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துல இல்ல. ஸோ, அடுத்து வரக்கூடிய தசை நன்மையை செய்யுமா? இப்ப குரு தசை நடக்குது. குருக்கு அடுத்து வர சனி தசை நன்மையை செய்யுமா? 16 வருஷம் கழிச்சுன்னா நிச்சயமா செய்யும். சனி தசை மிகப்பெரிய யோகத்த வாரி வழங்கும் அப்டின்னே சொல்லலாம். அது எப்படியா குடுக்கும் அப்டின்னா, லக்னத்துக்கு பஞ்சமாதி ஏன்னா ராகு கேதுவோட இருக்காரு. சனி ராகு கேது தொடர்புல இருக்காரு. அவரு நன்மையை செய்வாரா? டெஃபினட்டா செய்வார்.
எப்படி செய்வார்னா, லக்னத்துக்கு முதல் தர லக்னத்துக்கு 5 கூடிய யோகாதிபதி 5, 6 கூடிய அதிபதியா இருந்தாலும், 5 கூடிய அதிபதி திக்பலம் பெற்றிருக்கிறார். 6 கூடிய ரோகாதிபதி லக்னத்துக்கு பாதகத்தில் அமர்ந்திருக்கார். அது 7ஆம் இடம்ன்றது திக்பலம் பெற்றா அது ஒரு பாதஸ்தானம். நன்மை அளிக்கக்கூடிய கிரகம் பாதத்துல அமரக்கூடாது. அட் த சேம் டைம் கெடுபலனை செய்யக்கூடிய கிரகம் பாதத்துல அமரலாம். அப்ப நிச்சயமா இந்த இடத்துல அந்த சனி பகவான் கெடுதலை செய்ய மாட்டார். நம்பர் 1. 2வது அந்த சனிக்கு வீடு உறுத்த அதிபதி குரு. குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது சிறப்பு. இது 2வது. 3வது சனிக்கு நட்புகோல் சொல்லக்கூடியது புதனும், சுக்கிரனும். அது சனியோட தொடர்புலயே இருப்பாங்க. சனிக்கு கேந்திரத்துல புதனும், சனிக்கு பார்வை பெற்ற சுக்கிரனும் இருப்பது அப்படின்றது சனிக்கு ஒரு வலிமையை பெறக்கூடும். அடுத்தது ராசிப்படி பார்த்தா ராசிக்கு ரிஷப ராசிக்கு 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதியா வரக்கூடிய சனிவன் லக்னத்துக்கு ராசிக்கு 9, 10 கூடியது. ராசிக்கு 11ஆம் இடம் லாபமனையில் அமர்ந்து அதற்கு வீடு கொடுக்கிறது ஆட்சி பெற்ற நிலையினால் நிச்சயம் இந்த சனி திசை பன்மடங்கு உயர்வினை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இந்த ஜாதகக்காருக்கு உண்டு. ஸோ அப்ப அடித்தளமா கிரகம் இப்ப என்னதான் நன்றாக அமரப்பட்டிருந்தா கூட நடைமுறை தசாபுத்தி வரணும். அது வரலன்ற பட்சத்துல நம்ம என்னதான் யோக பாக்கியம் இருந்தாலும், எவ்வளவுதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு ராஜ யோகத்தை படைத்திருந்தாலும், அது நம்மளால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை தான் குடுக்கும். அதனால தான் ஒரு ஜாதகத்துல நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 2 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஒரு ஜாதகத்துல, ஜோசியத்துல பலன் சொல்றோம் அப்டின்னா. 1 அடித்தளமா கிரகம் நல்லா இருக்கணும். பேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கணும் 1. 2வது தசாபுத்தி நல்லா இருக்கணும். இது 2மே நல்லா இருந்தா நிச்சயமா வாழ்க்கை நல்ல மென்மேற வளர நிச்சயம் வழிவகுக்கக்கூடும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.